சின்னதா, இல்ல நீ வீட்டுக்கு போ, எனக்கு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சுங்க? என்னாச்சா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட என்னன்னு கேக்குறியா? நான் என்ன பண்ணேன்? ரம்யா தான் ஊருக்கு வரா, அவ தான் நமக்காக வெயிட் பண்றா. ஏன் இந்த முன்னாடியே சொல்லல? இல்லங்க, அது வந்து நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? கேட்ட கேள்வி எத்தனை வாட்டிங்க கேப்பீங்க? அவங்க தான் சொல்ல வேண்டாம்னு அவ சொன்னாங்க. சொல்ல வேண்டாம்னு சொன்னா நீ சொல்லாம மறைப்பியா? உனக்கு என்ன விட அவ தான் முக்கியமா போயிட்டாளா? அப்படி இல்லங்க. அப்படின்னா நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்ப சொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக போகுது தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? என்ன பிரச்சனை? அது ரம்யா போய் எங்க போனாலே தெரியல. இப்ப அவள் எங்க போய் தேடுறது? போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் வேற வருது. ஏங்க, அது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும், சார்ஜ் இல்லாம. அதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நீ தான் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஏங்க, தயவு செஞ்சு என்ன குத்த சொல்லாதீங்க. அவங்க சர்ப்ரைஸ்னு சொல்றப்ப அவங்கள மீறி சொன்னா அது நல்லா இருக்குமா? சர்ப்ரைஸ் பொல்லாத சர்ப்ரைஸ் வந்து நீ தான் சர்ப்ரைஸ் ஆயிப்ப. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ரம்யா காணாமே. சரி வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி பாப்போம். ஏய், நீ எதுக்கு வர? நீ முதல்ல வீடு கிளம்பு, ரம்யாவை நானே தேடிக்கிறேன். ஐயோ இல்லங்க, நானும் வந்து தேடினா அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்ல. தாயே, நீ பண்ணதே போதும், நானே பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. ஏங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்க, சொல்றத கேளுங்க, நில்லுங்க. இங்க பாருங்க, வீட்ல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா தானே கிளம்பி வந்தோம். இப்ப நான் மட்டும் தனியா போனா மாமா என்ன கேள்வி கேட்டு என்ன ஏதுன்னு கவலைப்படுவாரு. நானும் உங்க கூட வரேன். கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு உன் மாமா கவலைப்படக்கூடாது, உன் மாமாக்கு நீ கவலைப்படக்கூடாது. மத்த எங்கிட்ட போனா உங்களுக்கு என்ன? அப்படிதானே? ஏங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? என் மாமா உங்களுக்கு அப்பா, அத மறந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு போகாதீங்க. இங்க பாரு, உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. பேசாம வீட்டுக்கு போ. ஏங்க நில்லுங்க, நானும் வரேன்.